Hey chingos, welcome to Drama Series Samay. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The Prisoner of Beautyல எபிசோட் நம்பர் 22. லாஸ்ட் எபிசோட்ல டயோ லியானுக்கு ஹீரோயின் கிட்ட சொல்லி அந்த ஆர்மரை கொடுத்திருப்பாங்கல்ல, அதனால ஹீரோ வர பொறாமப்படுறானே. சோ லியாங் என்ன பண்றாங்க அப்படின்னா டயோவை கூட்டிட்டு வந்து, ஏய் டயோ, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்பேன். ஹீரோயின் நீ எனக்கு ஒரு ஆர்மர் கொடுத்தல்ல, அதே மாதிரில வெள்ளை கலர் 2 பூவெல்லாம் வச்சு ஹீரோக்கு செஞ்சு கொடுக்குறாங்களா என்ன அப்படின்னு கேட்ட உடனே டயோவும் அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. லியாங்கும் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட வந்து டயோ எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோயினும் அவன் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டானா கண்டிப்பா நான் அவனுக்கு கொடுத்தே ஆகணும், அதனால மார்க்கெட்ல போயிட்டு அந்த மாதிரி என்னென்ன கிடைக்குது அப்படின்றத விசாரி, அப்படி இல்லைன்னா நானே என்னோட கையால் அதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஜீக்கு குதிரை வண்டி கொடுத்து ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு எல்லாரும் அனுப்பி வச்சிருப்பாங்கல்ல போயால இருந்து. அவன் ஊருக்கு போகாம குதிரை வண்டியில காவலாளிகள் போயிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக வெய் சிட்டிக்கு தனியா குதிரையில ஓடி போயிருந்திருப்பான். அந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்ச உடனே ஐயோ நம்ம இந்த விஷயத்த உடனே ஹீரோயினுக்கு சொல்லியாகணும் அப்படின்னு ஹீரோயினுக்கு சொல்லி அனுப்புறதுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் சுமி இருக்கால, அவளோட வாய்ஸ் இப்ப ரொம்ப மோசமாயிடுச்சு. பாடிக்கிட்டே இருக்கா. அவங்க தம்பி போயிட்டு நீ இப்படி விடாம பாடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி உன்னோட வாய்ஸ் கொஞ்சம் மோசமாயிடுச்சு, அதுக்கப்புறமா உன்னால பாடவே முடியாத மாதிரி போயிடும், பரவாயில்ல அப்படின்னு கேக்குறதுக்கு சுமியும் என்னால பாட முடியாம போச்சு அப்படின்னா எனக்கு அது நல்லதான் பண்ண போகுது, ஏன்னா இதுக்கு காரணமே ஹீரோ தான் அப்படின்னா ஹீரோ கண்டிப்பா என்ன மான்வேட்டையில பங்கேற்கிறதுக்கு ஒத்துப்பான் அப்படின்னு. அவங்க தம்பியும் அது எப்படி அவன் ஒத்துப்பான், ஏன்னா உன்னோட வாய்ஸ் தான் நீ குடிச்ச மருந்துனால தானே நாசமா போச்சுன்னு. அதுக்கு சுமியும் என்னோட வாய்ஸ் இந்த மருந்துனால நாசமா போகல, ஆக்சுவலி ஹீரோயினோட வீட்ல இருந்து நிறைய பொண்ணுங்களை ஹீரோவுக்கோ இல்லனா வேற நாட்டு அரசர்களுக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக தேடிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதே மாதிரி என்னையுமே தேடினாங்க. என்னோட வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, நான் ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்றதுக்காக என்ன கடத்துறதுக்காக ட்ரை பண்ணாங்க. அப்படி அவங்க என்ன கடத்த வந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுனால என்ன யாருமே கடத்தி கொண்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் விஷத்தை குடிச்சேன். அந்த விஷம் தான் என்னோட வாய்ஸை இந்த மாதிரி நாசம் பண்ணிடுச்சு, இததான் நீ எல்லாருக்கும் சொல்லணும், புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டோடனே அவங்க தம்பியும் சரி நீ என்ன சொன்னாலும் சரிதான் சுமியக்கா அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ ஹீரோயினோட ஃபேமிலி மேல சுமி பழிய போட போறா அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அவங்க தம்பியை வெளியில அனுப்பி வச்சுட்டு ஒருத்தவங்க கடத்த வந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல சண்டை நடக்கும், ஏதாவது ஒண்ணு உடையும் இல்ல. அதுக்காக இவன் என்ன பண்றா அப்படின்னா ஹீரோவோட அண்ணா இவளுக்கு ஒரு பெண்டன்ட்ல பாதியை கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த பெண்டன்ட்ட கண்ணை மூடிட்டு உடைச்சிடுறா. ஆனா அவளுக்கு ஹீரோவோட அண்ணா மேல பாசமும் இருக்கு, அதனால கண்ணீரோட எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல அப்படின்னு அதை நல்லா உடைச்சு வச்சுக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இன்விடேஷன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு, ஹீரோ கிட்ட கொடுத்த இன்விடேஷன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, இன்னைக்கு அனுப்ப வேண்டியதானு ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் இன்னொரு விஷயம் கூட இருக்கு, இந்த உனக்காக நான் ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு ஆர்மரை செஞ்சு கொடுக்குறாங்களா. அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இருந்தாலும் எதுவும் சொல்லாம சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சிரிச்சுட்டே போறாங்களா. அப்போ ஒரு காவலாளி வந்துட்டு சொல்றாங்க, ஹீரோ சுமி உனக்காக போஸ்ட் கார்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஹீரோக்கு கேட்ட உடனே ஷாக் ஆகுது, அவ எதுக்காக இங்க வந்திருக்கான்னு. ஹீரோயினும் நானும் கூட வரவான்னு கேக்குறதுக்கு ஹீரோ வேண்டாம் உனக்கு இன்விடேஷன் ரெடி பண்ணக்கூடிய வேலை இருக்குல்ல, நீ இரு நான் போய்க்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ சுமியை பார்க்கும்போது டாக்டர் கூட்டிட்டு போறாங்க. டாக்டரும் உன்னோட வாய்ஸை நீ சரி பண்ணவே முடியாது அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்களா. ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, உன்னோட வாய்ஸ்க்கு என்ன ஆச்சு, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே சுமியோட தம்பி நடந்த விஷயங்களை, அதாவது நடந்ததா இவங்க கற்பனை பண்ணிருப்பாங்கல்ல ஒரு விஷயம், அதை சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஹீரோக்கு ஷாக் ஆகுது, நீ என்ன சொல்ல வர, உன்னை யார் கடத்த ட்ரை பண்ணது அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயினோட வீட்ல இருந்து தான் என்ன கடத்த ட்ரை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட கசின் ஜி அப்படின்னு ஒரு பையன் இருக்கால, அந்த பையன் தான் என்ன பிடிச்சு இழுத்தான், எனக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு. அந்த நேரத்துல தான் நான் பாய்சனை சாப்பிட்டுட்டேன், அவன் பாக்குறதுக்கு தான் சின்ன பையன் மாதிரி இருக்கான், ஆனா ரொம்ப முரடன் தெரியுமா அப்படின்னு ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்ப சுமி சொல்றாங்க, நீ ரொம்பலாம் கோவப்படாத, இதுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சம்பந்தமே கிடையாது, அவன் மேல நீ கோவப்படாதன்னு. ஹீரோவும் நீ எதுக்கும் கவலைப்படாத, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உனக்கு கிடைச்சே ஆகும், நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. சுமியும் இனியொரு விஷயம் கூட இருக்கு, உன்னோட அண்ணா எனக்கு கொடுத்தாங்கல்ல இந்த பெண்டன்ட் என்னால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு, இது உடஞ்சு போச்சுன்னு. ஹீரோவுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் அதை கையில வாங்கிக்கிறாங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு வெளியில போறாங்க. இப்ப ஹீரோ போனதுக்கு அப்புறமா சுமி அவங்க தம்பி கிட்ட புது வண்டியை ரெடி பண்ணு, ஏன்னா ஹீரோ கண்டிப்பா நம்மள மான்வேட்டையில பங்கேற்கிறதுக்கு ஒத்துப்பான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க அப்படின்னா லியாங் கிட்ட போயிட்டு, லியாங் சுமி சொன்னா ஹீரோயினோட ஃபேமிலில இருந்து நிறைய பொண்ணுங்களை தேடிக்கிட்டு இருக்காங்களாம், அது உண்மையான்னு கேக்குறதுக்கு லியாங்கும் ஆமா அந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன், ஆனா முழுசா எதுவுமே எனக்கு தெரியல, நீ ஏன் கேக்குற அப்படின்னு கேட்க ஹீரோ எதுவுமே சொல்லலையா. சரி இந்த இன்விடேஷன் எல்லாத்தையும் அனுப்பிடலாமான்னு கேட்க ஹீரோவும் ஓகே அப்படின்னு அனுப்ப சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் இல்ல அப்படின்னு ஹீரோயினோட அக்காவுக்கு டேஷ் ஷோக்கு அனுப்புறதுக்காக இன்விடேஷன் வச்சிருப்பாங்கல்ல, அதை மட்டும் எடுத்துட்டு ஹீரோயினோட ஃபேமிலி இந்த போட்டிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. லியாங்குக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சுமிக்காக
கிஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அசிஸ்டன்ஸ் எல்லாரும் நீ எதுக்காக அவளுக்கு போய் கிஃப்ட் ரெடி பண்றேன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் அவ நம்ம நாட்டுக்கு வந்து கெஸ்ட், சோ வர கெஸ்ட் எல்லாருக்குமே நான் கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு ஹீரோக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருந்தேன், அதனால அவளுக்கும் நான் ரெடி பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம்னு. அப்ப டயோ ஓடி வராங்க. என்னடே பிரச்சனை அப்படின்னு கேக்குறதுக்கு டயோ சொல்றாங்க ஒரு பெரிய பிரச்சனை, சுமி எதுக்காக இங்க வந்தா தெரியுமா அப்படின்னு. சுமிய உங்களோட அங்கிள் தேடி போனாங்களாம், கடத்த ட்ரை பண்ணாங்களாம், அப்படி இப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதாவது நடந்ததா சொன்ன கதையை இவங்க திருப்பி சொல்றாங்க. ஹீரோயினும் இந்த கதையில பாதி உண்மை பாதி பொய் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது, என்னோட அங்கிள் இந்த மாதிரி செய்யற ஆளுதான், ஆனா கண்டிப்பா ஜி இந்த மாதிரி செய்ய மாட்டான், சோ எது உண்மை பொய் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு. டயோவும் அது மட்டும் இல்லாம மான்வேட்டைக்கு உன்னோட ஃபேமிலிய இன்வைட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டாங்களாம். ஒருவேளை உன்னோட ஃபேமிலில இருந்து மட்டும் மான்வேட்டைக்கு யாரும் வரலன்னு வச்சுக்கோயே, அது உன்னை அவமானப்படுத்துற மாதிரி, ஏன்னா உன்னை கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க, சோ உன்னோட வீட்டுல இருக்கவங்களும் இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும், அப்படி மட்டும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே உன்னை பத்தி தப்பா பேசுவாங்க ஹீரோயின், நீ ஹீரோ கிட்ட இதை பத்தி பேசி ஆகணும்னு. ஹீரோயினும் இல்ல இல்ல இது கரெக்டான டைம் கிடையாது, நடந்த எல்லா விஷயங்களையுமே நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், ஜி மேல என்ன தப்பும் இல்ல அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஹீரோ கிட்ட இதை பத்தி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக போறாங்களா. ஹீரோ கையில அந்த உடஞ்ச பெண்டன்ட் வச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதை பார்த்த உடனே சாரி சொல்றாங்க. ஹீரோவும் இதுல உமேல எந்த தப்புமே கிடையாதுன்னு, ஹீரோயினும் இதை நான் சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஹீரோவும் ஓகே சொல்றாங்க. அதுக்கப்புறமா சுமி கிட்ட நானே போயிட்டு சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன்னு. ஹீரோவும் நடந்த விஷயங்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் என்னைக்குமே உன்னை குறை சொல்லவே மாட்டேன், ஆனா ஒரே ஒரு விஷயம், என்னால உன்னோட ஃபேமிலியை இன்வைட் பண்ண முடியாது, என்னால இன்விடேஷன் கொடுக்க முடியாதுன்னு ஹீரோயினும் எனக்கு புரியுதுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஒருவேளை ஒரு நாள் உன்னோட ஃபேமிலிக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் சண்டை வந்து நம்ம ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்கோம், நீ யாரையாச்சும் ஒரு ஆளை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா யாரை சூஸ் பண்ணுவேன்னு. ஹீரோயினும் நான் இப்போ ஓ பக்கத்துல நானே நின்னுட்டு இருக்கேன், அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருதுன்னு ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு. ஹீரோயின் சொல்றாங்க என்னால ஒன்னு புரிஞ்சுக்க முடியுது, சோ நீ எதுக்குமே கவலைப்படாதுன்னு. ஹீரோ உடனே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு நீ என்னோட ஒய்ஃபா மட்டும் இருக்க மாட்டியா, தயவு செஞ்சு என்னோட ஒய்ஃபா மட்டும் இரு, அந்த நாட்டுக்கு பொண்ணா மட்டும் இருக்காது அப்படின்ற மாதிரி. இது செல்ஃபிஷான ஆசை தான், ஆனா ஹீரோயின் இதுக்கு என்ன பதிலுமே சொல்லல. இந்த பக்கம் லான்யா சிட்டி இருக்குல்ல, அங்க யான் கத்தி வீச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்கிள் போயிட்டு டே இங்க நீ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க, ஆனா அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது உனக்கு தெரியுமா, உன்னோட அப்பாவை இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கால, அவ சிம்மாசனத்துல அவளோட பையனை இருத்தி வைக்கலாம் அப்படின்றதுக்காக உன்னோட அப்பாவோட மண்டையை கழுவிட்டு இருக்காங்க, ஆனா நீ எதுவுமே பண்ணாம அமைதியா இருந்துட்டு இருக்கன்னு. யானும் நான் இப்ப என்ன பண்ணணும் நீங்க சொல்றீங்கன்னு. அங்கிளும் நீயா எதுவும் பண்ண வேண்டாம், ஹீரோ மான்வேட்டைக்காக எல்லாரையுமே இன்வைட் பண்றான் அப்படின்னு கேள்விப்பட்டேன், நீ லான்யா சிட்டியை ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி போனன்னு வச்சுக்கோயே, அப்பதான் நீ ஒரு ஆளு அப்படின்னு எல்லாருமே மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை உனக்கு பதிலா அந்த சின்ன பையனை அனுப்புனாங்க அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அதுக்கப்புறமா உன்னோட சிம்மாசனத்தை அந்த சின்ன பையன் கிட்ட நீ இழந்துட்டு நிக்க வேண்டியதானு. இதனால இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருமா, நான் அப்பா கிட்ட போய் பேசுறேன் அப்படின்னு அப்பா கிட்ட போறாங்க. அப்போ யானோட அப்பா சொல்றாங்க மான்வேட்டைக்கு நான் என் பையனை தான் அனுப்பி வைக்க போறேன்னு. இதை கேட்ட உடனே யானுக்கு கோவம் வந்துரும், ஏன் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பையன் கிடையாதான்னு கேட்ட உடனே நடுவுல அவங்களோட ஸ்டெப் மதர் வந்துடுறாங்க. நம்ம சொன்னேன்ல இவனை எப்பவுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே கிடையாது அப்படின்னு யான் மேல பழிய தூக்கி போடுறாங்க. யானுக்கு ரொம்பவே கோவம் வந்துரும், நீங்க நடுவுல வராதீங்க அப்படின்னு திட்டுறாங்க. அப்ப யானோட அப்பா யானை திட்டுறாங்க. அந்த நேரத்துல யானுக்கு ரொம்ப கோவம் வந்துரும், நீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் என்ன உங்களோட பையனை பாத்திருக்கீங்களா அப்படின்னு அவங்களோட அப்பாவோட கழுத்தையே பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட ஸ்டெப் மதர் இருக்காங்கல்ல, அவங்கள கையில ஒரு பாத்திரத்தை வச்சு அடிச்சு கொலை பண்ணிடுறாங்க. சோ ரெண்டு பேரையுமே போட்டு தள்ளிடுறாங்க, ரத்த கரையோட நின்னுட்டு இருக்காங்க. அங்கிள் போயிட்டு என்னடா பண்ணி தொலைச்சா அப்படின்னு கேக்குறதுக்கு யானு அங்கிள் நீங்க தானே சொல்லிட்டே இருப்பீங்க நான் அரண்மனையில இருந்தாகணும் அப்படின்னு, பாருங்க இப்ப சிம்மாசனம் எனக்கே கிடைச்சிருச்சு, ஒரே நிமிஷத்துல நான் எல்லாத்தையுமே என் கைக்குள்ள போட்டுக்கிட்டேன், இதனால நீங்க சந்தோஷம் தானே படணும்னு. அங்கிளும் அறிவு கெட்டவனே அதுக்காக இந்த மாதிரியா பண்ணுவேன், நாளைக்கு ஊர்ல இருக்க எல்லாரும் கேட்டாங்கன்னா என்னடா பண்றது, ரத்த கரையோடயா நீ அந்த சிம்மாசனத்துல போய் இருக்க முடியும், அறிவில்லாம பண்ணிட்டேன்னு. அதுக்கு யானு நான் அறிவோட தான் பண்ணிருக்கேன், என்ன யாராச்சும் எதிர்த்து பேசினாங்க அப்படி அவங்களுக்கும் இதே நிலைமை தானு. அங்கிளுக்கு புரிஞ்சிச்சு இவன் நம்மளையும் உயிரோடி விட்டு வைக்க மாட்டான்னு, அதனால அரசரே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப அடுத்த நாளே சிம்மாசனத்துல போய் உட்கார்ந்துருக்கான. ஊர்ல தலைவர் சேஞ்ச் ஆயிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே பாக்குறதுக்காக வருவாங்கல்ல, அப்படி வந்து நிக்கும் போது இவன் என்ன சொல்றான் அப்படின்னா நேத்தைக்கு என்னோட ஃபேமிலியில ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு, என்னோட அப்பாவுக்கு அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கல்ல அவளே விஷம் வச்சு கொலை பண்ண பார்த்தா, அவங்களோட பையனை தான் அரசவையில அமர வைக்கணும் அப்படின்னு அவ ஆசைப்பட்டா, ஆனா அது நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே என்னோட அப்பாவை அவ கொலை பண்ணிட்டா, அதனால வேற வழி இல்லாம நாங்க அவளுக்கு தண்டனை கொடுத்துட்டோம், இப்போதைக்கு அவளோட பையன் மட்டும் தான் மீதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த சின்ன பையன் ஓடி வந்து என் அம்மா எங்க அண்ணா என் அம்மா எங்க அப்படின்னு கேக்குறாங்களா. அந்த சின்ன பையன் கிட்ட யானு உனக்கு அம்மாவை பாக்கணுமா, உன்னோட அம்மாவை பாக்குறதுக்காக நான் ஒன்னு அனுப்பி வைக்கிறேன், நீ போ அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டு இந்த பையனையும் அவங்க அம்மா கிட்டே அனுப்பி வைங்கன்னு எல்லாருமே வேண்டாம் பாவம் அது சின்ன பையன் அப்படின்னு சொல்றாங்க. அது சின்ன பையனோ பெரிய பையனோ என்னோட அப்பாவை கொலை பண்ணவங்களோட பையனை இருக்க விட மாட்டேன், அவனை கொலை பண்ணுங்க அப்படின்னு அந்த பச்சை
பையன் அப்படின்றத கூட பார்க்காம அந்த பையனையும் கொலை பண்ண சொல்லிட்டான். சோ இப்போ இந்த லாங்யா சிட்டியே யானுக்கு சொந்தமா மாறிடுச்சு. சோ அங்கிள் கேக்குறாங்க, அப்படின்னா மான் வேட்டைக்கு யார் போகணும்னு. நான் தான் போகணும், அரேஞ்ச் பண்ணுங்க. மான் வேட்டைக்கு லாங்யா சிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி நான் தான் போக போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஹீரோயினுக்கு ஜி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுதா. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியாது. நானே போயிட்டு ஜியை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வரேன், அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட சொல்லிடலாம். பல்லாக்க ரெடி பண்ணி வைங்க அப்படின்னா பல்லாக்க ரெடி பண்ண வச்சுட்டு வெளியில கிளம்பி போறாங்களா. அப்ப வெய் வராங்க. என்ன விஷயம் ஹீரோயின், எங்கேயாச்சும் போக போறியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆமா என்னோட கசன் வராங்க, அவங்கள கூட்டிட்டு வரதுக்காக தான் போறேன்னு, நானும் உன் கூட வரேன்னு. ஹீரோயினும் பரவாயில்ல இருக்கட்டும் சொல்றாங்க. வெய்யும் தனியா எப்படி உங்களை அனுப்ப முடியும், நானும் உங்களுக்கு பாதுகாப்பா வரேன் அப்படின்னு கூடவே போறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ சுமியா பாக்குறதுக்காக போயிருக்காங்க. சுமி கிட்ட என்ன மன்னிச்சிரு, என்னாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த விஷயத்தை பத்தி நீ பாட்டிக்கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லிடாத. நான் உன்னை ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா ஹீரோயினோட ஃபேமிலி இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ற விஷயம் பாட்டிக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதனால அவங்க கிட்ட மட்டும் இந்த விஷயங்களை மறைச்சிருன்னு சொல்றாங்களா. சுமிக்கு ஐயோ இவன் என்ன ஹீரோயின் பக்கமே நின்னுட்டு இருக்கான் அப்படின்னு காண்டாவுது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓகே நான் கண்டிப்பா பாட்டிக்கிட்டே அம்மா கிட்டே இதை பத்தி சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒன்னா மான் வேட்டைக்கு இன்வைட் பண்றேன்னு. சோ சுமி வந்த காரியம் முடிஞ்சிருச்சு, அவன் நினைச்சதை சாதிச்சிட்டா. இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோ அந்த பெண்டனை சரி பண்றதுக்காக ஒரு கடையில கொடுத்திருப்பாங்களா, அதை வாங்குறதுக்காக போறாங்க. லியாங் அந்த பெண்டனை ஆல்ரெடி வாங்கிட்டு வெளியில வந்திருப்பான். ஹீரோயின் இந்த பெண்டனை கோல்ட வச்சு சரி பண்ண சொல்லியிருந்தாங்க, இந்த அப்படின்னு கொடுக்குறாங்களா. அதை வாங்கி பார்த்தோன்னே ஹீரோய்க்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. சரி ஹீரோயின் எங்கன்னு கேட்கறதுக்கு அவ ஜிய கூப்பிடுறதுக்காக வெளியில போயிருக்கான்னு. ஜிய கூப்பிடுறதுக்காகவா, அவன் எங்க வந்தானா, என்கிட்ட யாருமே சொல்லலையே அப்படின்னு செம்ம காண்டாயி வீட்டுக்கு போறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் வெய்யும் ஹீரோயினும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் ரொம்பவே கவலையா இருக்காங்க. வெய்யும் எதுக்காக இவ்வளவு கவலைப்பட்டு இருக்க, அவன் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது, வந்துருவான், இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஜி வராங்க. உடனே ஹீரோயின் கீழே இறங்கி போய் பாக்குறாங்க. ரெண்டு பேருமே கண்ணீர் மல்க ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு வார்த்தை கூட நடந்த விஷயங்களை பத்தி கேட்கவே இல்லை. நிறைய நாளாயிடுச்சுல ஒன்னு பார்த்து பாரு எவ்வளவு அழுக்கா இருக்கன்னு. வர வழியில ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு ஜி சொல்றாங்க, நீ நல்லா இருக்கியா, நான் வர வழியில என்னோட ஸ்பேர் இருக்கும்ல ஈட்டி, அதை மட்டும் தொலைச்சிட்டேன், இருந்தாலும் அடிபடாம வந்து சேர்ந்துட்டேன். ஆமா நீ நல்லா இருக்கியா, எதுக்காக அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது வெய் சொல்றாங்க, அவன் உன்னை பார்த்த சந்தோஷத்துல அழுறான்னு. அதை பார்த்த உடனே இவனுக்கு வேற ஹீரோ யாருன்னு தெரியாதுல்ல, அதனால ஹீரோயின் கூட வந்திருக்காங்கன்னா இவங்க தான் ஹீரோ, நம்மளோட அத்தான் இவங்க தான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுக்கு வணக்கம் வைக்கிறாங்க. ஹீரோயினும் ஏய் அவரு ஒன்னும் உன்னோட அத்தான் கிடையாது, அவரும் அத்தானோட தம்பி, இவங்களை என்ன வெய்யி அப்படின்னு கூப்பிடு, உன்னோட அத்தான நான் உனக்கு அப்புறமா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், இப்ப வீட்டுக்கு போகலாம். நீ வந்த விஷயத்த நான் இன்னும் பாட்டி கிட்டையும் ஹீரோட அம்மா கிட்டே சொல்லல, அவங்க கிட்ட நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. சோ போற வழியில கேரேஜ்ல போயிட்டு இருக்கும் போது ஜியோட கையை பிடிச்சிட்டு உனக்கு ரொம்ப தாண்டா தைரியம், ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்து ஓடி போய் போயாக்க போனேன், அதுக்கப்புறமா போயால இருந்து யாருக்குமே தெரியாம இங்க ஓடி வந்திருக்க, ஏதாச்சும் பிரச்சனை வந்திருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றது உனக்கு தெரியுமான்னு ஜி சொல்றாங்க. நான் என்ன பண்றது, வீட்டுல செக்ரட்டரி அட்வைசர் இருக்காங்கல்ல, அவங்களோட எல்லா அட்வைஸையும் கேட்டுட்டு அங்கிள் நிறைய பொண்ணுங்களை தேடிட்டு இருக்காங்க, அந்த கோவத்துலதான் நான் அப்படின்றாங்க. ஹீரோயினும் நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், உனக்கு சுமியா தெரியுமான்னு. சுமியா அது யாரு அப்படின்னு ஜி கேக்குறாங்களா. ஹீரோயினுக்கு புரிஞ்சிச்சு இதுக்கும் ஜிக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது அப்படின்னு. அதனால ஒன்னும் இல்லடா, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நீ ஹீரோ கிட்ட பேசும்போது ரொம்ப பொலைட்டா பேசணும், அவன் ஒன்னும் நீ இப்ப வெய்ய பார்த்தல இவங்கள மாதிரி கிடையாது, அவன் கிட்ட பேசும்போது நீ பார்த்து பத்திரமா தான் பேசணும் ஓகேவா அப்படின்னு ஜியும் ஓகே சொல்றாங்க. இப்ப ஜியும் ஹீரோயினும் பாட்டியை பார்த்துட்டு ஹீரோவை பாக்குறதுக்காக ரூமுக்கு வராங்களா. ஹீரோவும் யாரோ வந்திருக்காங்க எனக்கு தெரியாமன்னு. ஹீரோயினும் சாரி ஹீரோ உங்ககிட்ட நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், இவன் தான் ஜி என்னோட கசின் அப்படின்னு. உடனே ஹீரோ பார்த்துட்டு அவன் வச்சிருக்கக்கூடிய கத்தி யாரோடதுன்னு தெரியுமா, என்னோட தாத்தா ஓடுது, அதை என்னோட பாட்டி இவனுக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு. ஹீரோயினும் என்ன மன்னிச்சிரு ஹீரோ எனக்கு தெரியாது, நாளைக்கே இதை கொண்டு போய் நான் பாட்டி கிட்ட திரும்ப கொடுத்துடுறேன்னு. ஹீரோவும் வேண்டாம் வேண்டாம், நாங்க ஒரு ஆளுக்கு கொடுத்த கிஃப்ட திரும்ப வாங்க மாட்டோம், அது மட்டும் இல்லாம பாட்டி இந்த கிஃப்ட இவனுக்கு கொடுத்துருக்காங்க, பார்த்து பத்திரமா பாத்துக்க சொல்லுன்னு. ஜியும் கண்டிப்பா நான் இது பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து உட்காருன்னு சொன்னோடனே ஜி வந்து உட்காடுறாங்க. ஹீரோ ஜிக்குன்னு ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, ட்ரெஸ், அதை கொடுக்குறாங்களா. ஜியும் தேங்க்யூ சொல்றாங்க. சரி எப்பத்துல இருந்து நீ மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறதுக்கு என்னோட 11 வயசுல இருந்துன்னு. ஹீரோவும் 11 வயசுல இருந்துதானா, எனக்கெல்லாம் எங்க தாத்தா 4 வயசுல இருந்தே கோச்சிங் தர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. ஜிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி உனக்கு கவர்மெண்ட பத்தி எவ்வளவு தெரியும் கேக்குறதுக்கு ஜி சொல்றாங்களா. அதையும் கேட்ட உடனே ஹீரோ அவ்வளவுதான் தெரியுமா, இதெல்லாம் பத்தவே பத்தாதுன்னு. ஹீரோயினுக்கு ஐயோ இவன் கோவத்துல என்னெல்லாமோ பேசுவான் போல இருக்கே அப்படின்னு இருக்கு. அதனால அடுத்தது ஹீரோ வாயை திறக்கும் போது ஹீரோயினும் ஜி உன்னோட அத்தானுக்கு டீ ஊத்தி
ஊத்தி கொடு அப்படின்னு டீயை ஊத்தி கொடுக்க சொல்றாங்க. ஜி ஊத்தி கொடுக்குறாங்க. ஹீரோ அதை வாங்காம பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஜிக்கு கை வலிக்க போகுது, கொஞ்சம் அதை வாங்க அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜி கிட்ட ஜி நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு ஜியை அனுப்பி வச்சிடுறாங்க. ஒரு வழியா ஹீரோயின் ஜியை ஹீரோ கிட்ட இருந்து காப்பாத்திட்டாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ ஜியை பார்த்தாச்சுல்ல, அதனால சுமி கிட்ட நேரா போறாங்க. சுமி நான் பெண்டன்ட் சரி பண்ணிட்டேன், இந்தா வச்சுக்கோன்னு சுமியும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. கூடவே இனி ஒரு விஷயம், சுமி ஜி இங்கதான் இருக்கானு இதை கேட்டோடனே அவங்க தம்பிக்கு ஷாக் ஆகுது. என்ன ஜி இங்க இருக்கானான்னு? ஏன்னா சுமி இதெல்லாமே உருவாக்குன ஒரு கதை. ஜி இப்படி திரும்பி ஹீரோவோட வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்கவே மாட்டாங்க. சோ ஜி இங்க இருக்கா அப்படின்னா இவங்களோட பிளான் எல்லாம் நாசமா போயிடுமே. அதனால ஒரு நிமிஷம் டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் நீ எதுக்குமே கவலைப்படாத, உண்மையை கண்டிப்பா நான் வெளியில கொண்டு வருவேன், ஒருவேளை அவன் தப்பு பண்ணியிருந்தான் அப்படின்னா உன்கிட்ட அவன் ப்ராப்பரா மன்னிப்பு கேட்பான்னு இதை சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் உள்ள வந்துடுறாங்க. ஆமா சுமி, நானே உன்னை பார்த்து உனக்கு கிஃப்ட் கொடுத்து என்னோட தம்பி பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்ன்றதுக்காக தான் வந்தேன். என்னைக்கா இருந்தாலும் அவன் பண்ண தப்ப அவன் ரியலைஸ் பண்ணி ஆகணும்னு. சுமியும் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நான் எதையுமே பெருசா எடுத்துக்கல, எனக்கு தான் எதுவுமே ஆகலைன்னு. ஹீரோயினும் அப்படிலாம் கிடையாது, அவனை உள்ள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்களா. அப்போ லியாங் ஒரு ஆளை உள்ள கூட்டிட்டு வராங்க. அது ஜியே கிடையாது. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஷாக் ஆகுது. இவன் எதுக்காக வேற ஒரு ஆளை ஜி அப்படின்னு உள்ள கூட்டிட்டு வரான்னு. உள்ள வந்தோடனே அவனும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றானா. சுமியும் பரவாயில்ல இருக்கட்டும், நீ ஹீரோயினோட தம்பி அப்படின்றதுனாலதான் நான் உன்னை எதுவுமே சொல்லல அப்படின்றாங்க. அப்போ லியாங் கேக்குறாங்க நீங்க இவரை ஜீனா நினைச்சீங்கன்னு. சுமியும் அப்ப இவன் ஜி கிடையாதான்னு கேட்டோடனே லியாங் சொல்றாங்க இல்ல இல்ல ஆக்சுவலி ஜி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, இவன் உங்களோட பல்லாக்குல இருந்து எதையோ திருடிட்டான், அதனாலதான் உள்ள நான் கூட்டிட்டு வந்தேன், இவன் ஜி கிடையாதுன்னு. ஹீரோயின் உள்ள வந்ததுல இருந்து இவன் தான் ஜி அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையா. அதனால சுமிக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஹீரோவுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா சுமி ஏதோ பொய் சொல்றா அப்படின்ற விஷயம். ஹீரோயினும் நான் ஜியை தான் உள்ள கூட்டிட்டு வர சொன்னேன்னு சொன்னோடனே ஜியை உள்ள கூட்டிட்டு வராங்க. ஜி சுமியை பார்த்துட்டு எனக்கு இவங்களை தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றாங்களா. சுமியும் என்ன மன்னிச்சிடுங்க, நானுமே தெரியாம இவன் தான் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டேனா இருக்கும், எனக்கு அடுத்த வந்தவங்க ஜி ஜின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, சோ நான் ஏதோ தப்பா கேட்டேன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷம், என் தம்பி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருந்தான் அப்படின்னா அவனை நான் உயிரோட விட்டு தோலை உரிச்சிருப்பேன், அவன் இந்த விஷயத்த பண்ணல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு நிம்மதியா இருக்கு. உங்களை யார் கடத்த வந்தாங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், ஆனா அது ஏன் தம்பி கிடையாது, சோ நான் சாரி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்களா. சுமிக்கு ஐயோ அப்படின்னு இருக்கு. ஹீரோவும் நீ மான்வேட்டையில கலந்துக்கிறதுக்கு ரெடியாக அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. இவளுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஹீரோவை தன்னோட கைக்குள்ள போட்டுக்கலாம், ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையில பிரச்சனையை மூட்டி விடலான்னு பார்த்தா எல்லாமே ஆப்போசிட் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க தம்பி கிட்ட நீ இந்த போட்டியில ஜியை எப்படியாச்சும் தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி விடுறாங்க. இங்க கட் பண்ணா ஜியை எல்லாருக்குமே பிடிச்சிருச்சா, அதனால வெய்யுமே அவனோட ஹோட்டலுக்கு கூட்டு வச்சு குடிக்க கொடுக்குறாங்க. ஜி ஃபர்ஸ்ட் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க, ஆனா வெய் குடிக்க வச்சு பொண்ணுங்களை வேற பக்கத்துல விட்டுடுறான். இவன் பயந்து தலைவரிக்க ஓடிடுறான். அதுக்கப்புறமா இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சு ஹீரோயின் பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதை ஹீரோ பாக்குறாங்களா, எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்கான்னு. ஜியும் நடந்த விஷயங்களை சொல்றாங்க. அதெல்லாம் சின்ன வயசுல இதெல்லாம் சகஜம் தான், எதுக்கு அவ பனிஷ்மெண்ட் கொடுத்ததை நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும், அதான் அவ இல்லலான்னு. ஜியோ இல்ல இல்ல அவ இல்லனா கூட நான் இந்த பனிஷ்மெண்ட் செய்யலனா அவ என்ன தொலைச்சிடுவா, அதனால நான் நிக்க தான் செய்வேன்னு. ஹீரோவும் சரி சரி என் கூட வா, நான் பேசிக்கிறேன், ஹீரோயின் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு. அதை நம்பி ஜியும் கூட போறாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோ கேக்குறாங்க பாவம் அந்த சின்ன பையன் இந்த வயசுல தெரியாம பண்ணிட்டான், இந்த வயசுல இதெல்லாம் சகஜம்னு. ஹீரோயினும் ஏன் உனக்கும் அங்க போய் போய் பழக்கம் இருக்குல்ல அதனாலயே அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. நான் ஒரு தடவை தான் போனேன், இல்ல 2 தடவை தான் போனேன்னு. ஹீரோயினும் ஒரு தடவையா 2 தடவையா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோவுக்கு பயம் வந்துருச்சு. இவன் நம்ம பக்கம் திரும்பிடுவாளோ அப்படின்னு நினைச்சு டேய் முழங்கால் போட்டா அப்படின்னு ஜியா முழங்கால் போட சொல்றாங்க. ஜியும் என்ன ஏன் பக்கம் திரும்புது அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க நீ சின்ன வயசா இருந்தா கூட அங்க போயிருக்க கூடாது, இனியெல்லாம் இந்த மாதிரி போக கூடாது, உன் அக்கா கிட்ட சாரி கேளு அப்படின்னு கண்ணடிக்கிறாங்களா. ஜிக்கு புரிஞ்சிருச்சு இவர் நமக்கு ஹெல்ப் பண்றாருன்னு. அதனால ஹீரோயின் கிட்ட போய் ஹீரோயின் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா ஒரு வழியா ஹீரோவும் ஜியும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுனால. அதுக்கப்புறமா ஹீரோ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு ஹீரோயினும் என்ன விஷயம் கேக்குறதுக்கு நான் ஜிய மான்வேட்டையில உன்னோட ஃபேமிலி சார்பா பங்கேற்கிறதுக்கு இன்விடேஷன் கொடுக்கறேன்னு. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு ஷாக். நீ என்ன சொல்றேன்னு. ஜியும் நான் பங்கேற்கலாமான்னு கேக்குறதுக்கு ஆமா நீ பங்கேற்கலாம், ஏன்னா ஹீரோயினோட ஃபேமிலில இருந்து ஒரு ஆள் பங்கேற்கணும், இல்லனா ஹீரோயினுக்கு அது அவமானமா போயிடும், நீ தான் இப்ப எந்த தப்பு பண்ணல அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சு, அதனால பங்கேற்றுக்கோன்னு. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, தேங்க்யூ சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம்
போயால டேஷியோ வந்துட்டு லெட்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. லெட்டர் வராத உடனே பைசி கிட்ட ஃபீல் பண்ணி சொல்றாங்க, நமக்கு லெட்டர் வந்துச்சுன்னா தான் நம்மளோட நாடும் ஒரு பெரிய நாடு அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ அங்க இருந்து லெட்டரே வரலையே என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஒருவேளை வர்ற வழியில டிலே ஆயிருக்குமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இனி ஒரு லெட்டர் வருது. என்ன லெட்டர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா எடுத்து பாக்குறாங்களா. அதுல ஹீரோயின், என்ன மன்னிச்சிடு, இந்த தடவை என்னால உங்களை இன்வைட் பண்ண முடியல, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா இன்வைட் பண்றேன், இந்த தடவை ஜி நம்ம நாட்டு சார்பா பங்கேற்கிறான்னு. இதை பார்த்த உடனே டேஷியோவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். இருந்தாலும் காட்டிக்காம இருக்காங்க. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. கடைசி மான்வேட்டைக்கான நாளும் வந்துருச்சு. ஊருக்குள்ளாடி எல்லா அரசர்களுமே வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினே வழியில போயிட்டு ஒவ்வொருத்தரையா வரவேற்றுட்டு இருக்காங்க. அப்போ லாங்யா சிட்டில இருந்து யார் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது யான் வரானா. ஹீரோயின் கிட்ட வந்து, ஹீரோயின் எப்படி இருக்கனே. ஹீரோயினும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட அப்பா அம்மாவுக்கு எல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க இறந்து போயிட்டாங்க, இப்ப யான் மட்டும் தான் உயிரோடு இருக்கான்னு. ஹீரோயினுக்கெல்லாம் செம்ம ஷாக்கிங் ஆயிடுச்சு. இப்ப மான்வேட்டை நடக்கக்கூடிய இடத்துல எல்லாரும் போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சுமி வரா. அவளை பார்த்தோன்னே, சுமியா, இவளோட ஹஸ்பண்ட் தான் இறந்து போயிட்டாங்களே, அவளோட நெத்தியில இருக்கக்கூடிய அந்த சிம்பல் அரசராக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவளோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் யானுக்குமே கேக்குது. யான் இருந்தாலுமே அவ மான்வேட்டையில பார்ட்டிசிபேட் பண்றதுக்காகவும் வந்திருக்கா. அதே மாதிரி அவளோட நெத்தியில இருக்கக்கூடிய சிம்பல் அரசனாக்கும். அதனால அவளை இன்வைட் பண்ணு, நம்மளோட இடத்துக்கு இன்வைட் பண்ணு அப்படின்னு இன்விடேஷன் கொடுக்க முடிவு பண்றாங்க. சோ யான் சுமியா வளைச்சு போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்றது தெரியுது. இந்த பக்கம் போட்டி ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஜி தான் போட்டிக்கு போகணுமா. சோ ஹீரோயின் ஜியை திரும்பி பார்த்து, என்ன நடக்குதோ நடக்கலையோ ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, தோக்குறதுமே மனுஷங்களுக்கு இயல்பான ஒரு விஷயம் தான், தோத்தா கூட நீ அதை சிரிச்சுட்டு அக்செப்ட் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு. ஜியும் கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்றாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் சுமி என்ன தெரியுமா சொல்லி விடுவா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல அவன் தோத்து போகணும் அப்படின்னு சொல்லி விடுவா. அதே நேரத்துல இந்த பக்கம் ஒரு போட்டி நடக்குதுன்னா பெட் கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி பெட் கட்டிட்டு இருக்கும் போது யாருமே ஹீரோயினோட தம்பி மேல பெட் கட்டி இருக்க மாட்டாங்க. சோ டயோவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதையே யாருமே பெட் கட்டல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது லியாங் போயிட்டு நான் பெட் கட்டுறேன்னு சொல்றாங்களா. டயோவும் அப்படின்னா நானும் பெட் கட்டுறேன், நிறைய காசு ஜி மேல பெட் கட்டுறேன் அப்படின்னு எல்லாருமே ஜி மேல பெட் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜியும் சுமியோட தம்பியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக சண்டை போடுறதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. ஜியும் சுமியோட தம்பியும் சண்டை போடுறதுல யார் வின் பண்ணுவாங்க. சுமி மேல யானுக்கு ஒரு கண்ணு வந்துருச்சு. சோ அது எப்படி போக போகுது, இந்த மான்வேட்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா சுமியோட பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.